சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா கொஞ்சம், பூண்டு ஒரு 5-6 கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், குடமிளகா கொஞ்சம், வரமிளகா கொஞ்சம், பெப்பர் பொடி கொஞ்சம், கிரீன் ஆனியன் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், தக்காளி சாஸ் கொஞ்சம் போட்டு எல்லாம் இப்போ கலக்கி வைக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்க போகிறோம். கொஞ்சம் எல்லாம் கலக்கி வைக்க போகிறோம். அது கூட வரமிளகா பொடியும் பெப்பர் பொடியும் போட்டு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி வைக்க போகிறோம். டீஸ்பூன் போட்டு கலக்க போகிறோம். உப்பு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். பூரா கலக்கி வைக்கணும். இப்போ கொஞ்சம் 10 நிமிஷம் கலக்கி வச்சிடணும். அடுப்பத்தை வைக்க போகிறோம். சுத்தமான செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய், காஞ்சதி சிக்கன் வறுத்து எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு போட போகிறோம். ஒவ்வொன்றா போடணும். ஒவ்வொன்றா போட போகிறோம். நல்லா வறுத்து விடணும். நல்லா தள்ளி விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போடணும். பூண்டு முதல்ல போடணும். அப்புறம் மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து அப்புறம் சோயா சாஸ் போடணும். அப்புறம் தக்காளி சாஸ் போடணும். தக்காளி சாஸ், இப்போது சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அப்படியே எல்லாம் அப்படியே வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 செகண்டு. அது எல்லாம் சேரணுமில்ல, அதனால் எல்லாம் கரெக்டாக திருப்பி விட்டுட்ருக்கோம். காலின் சிக்கன் ரெடி.